நீங்க கமல்ஹாசன் ஃபேன் சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க இன்டர்வியூஸ்ல. அதுவும் நீங்க இந்தியன் படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சோ அந்த அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய ஃபேன்? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து கமல் சார் கூட ஒரு ஒரு ஷாட்ல இருக்கு அப்படின்றபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை ஆக்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது, அட்மாஸ்பியர் தான் அது. ஓகே. அது நமக்கு தான் குச்சி. ஐயோ கமல் சார் பக்கத்தில் நின்று பார்க்குறோமேன்ற சந்தோஷம் தான் நமக்கு. மற்றபடி அதில் என்னன்னா, ஆக்சுவலாக சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக அவங்க சொன்னது வந்து நான் கன்னட டிரைவிங் லைசன்ஸுக்காக வந்திருப்பேன். நான் ஒரு கன்னடம் தெரியும் எனக்கு. ஸோ எனக்கு கன்னடம் உங்களுக்கு தெரியும், கன்னடம் தானே நீங்கள், கன்னடத்தில் டைலாக் சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. சார் ஹவுது சார் தயவண்டி சார்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ தலைவர் நம்மள்ட்ட பேசுகிறான். கமல் சார்லாம் நான் வந்து அவருக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய என்னோட அபிமான நடிகர். அவருக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இளையராஜா சார், கமல் சார், எஸ்பிபி சாருக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அந்த இன்னொரு ஆள் வர முடியாது, முன்னாலேயும் கிடையாதுன்ற மாதிரி. ஸோ அவரு நம்மக்கிட்ட பேசிட்டாரு. இதை விட சந்தோஷம் என்னன்றது தான். அதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்தாக்கா சார் ப்ளீஸ் சார் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. பட் நான் பேசுகிறது ஹவுது சார் தயவண்டி சார்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அட்மாஸ்பியரில் தான் நின்னோம், அது யாருக்கும் தெரியாது. இப்போ பார்க்குறவங்க எடுத்து போகிறாங்களே தவிர நமக்கு யாருக்கும் தெரியாது, அது பெருசாக தெரியாது. அப்போது யாருக்குமே தெரியாது. இப்போது சீரியலில் வந்ததுக்கப்புறம் அது எனக்கே இப்போ அடையாளம் தெரியுது, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருப்பேன்.